சற்று முன் நிர்மலா சீதாராமனை விரட்டியடித்த பொதுமக்கள். கோவையில் திடீர் பரபரப்பு. அதாவது அன்னபூர்ணா ஸ்ரீனிவாசன் மற்றும் நிர்மலா சீதாராமன் விவகாரம் இப்போது பூதாகரமாக வெடித்திருக்கிறது. இது குறித்து முதல்வர் ஸ்டாலினே கண்டனமும் தெரிவித்திருக்கிறார். அவங்க அண்மையில் ஜிஎஸ்டி பற்றி நிர்மலா சீதாராமனிடம் விளக்கம் கேட்ட அன்னபூர்ணா ஹோட்டல் உரிமையாளர் சீனிவாசனை அழைத்து நிர்மலா சீதாராமன் மன்னிப்பு கேட்க வைத்த வீடியோ பெரும் வைரலானது. இது குறித்து பலரும் கண்டனங்களையும் நிர்மலா சீதாராமனுக்கு தெரிவித்து வந்தனர். அந்த வரிசையில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அமெரிக்காவிலிருந்து தற்போது சென்னைக்கு திரும்பிய நிலையில் ஏர்போர்ட்டில் செய்தியாளர்களை சந்தித்து பேசியிருந்தார். முதல்வர் ஸ்டாலினிடம் அன்னபூர்ணா சீனிவாசன் விவகாரம் குறித்து பத்திரிகையாளர்கள் கேள்விகள் எழுப்பினர். அதற்கு முதல்வர் ஸ்டாலின் கூறியதாவது: அன்னபூர்ணா ஸ்ரீனிவாசன் மன்னிப்பு கேட்டது தொடர்பான வீடியோ வெளியானதற்கு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வெட்கப்பட வேண்டும் எனவும், ஜிஎஸ்டி தொழில் முனைவோர் கூட்டத்தில் நியாயமான கோரிக்கை வைத்தவரை இப்படி மன்னிப்பு கேட்க வைத்துள்ளனர் என்றும், இப்படியான நியாயமான கோரிக்கையை வைத்தவரை நிதியமைச்சர் என்பவர் கையாண்ட விதத்தை பொதுமக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என்றும் கூறியிருந்தார். மேலும் இந்த சம்பவத்திற்கு நிச்சயம் நிதியமைச்சர் வெட்கப்பட வேண்டும் என்றார் முதலமைச்சர் ஸ்டாலின். அது மட்டுமில்லாமல் ஸ்டாலின் ஒருபுறம் இப்படி கண்டனம் தெரிவித்து வர, மறுபுறமோ கோவையில் மற்றொரு தொழில் முனைவோர் கூட்டத்தில் பங்கேற்க சென்ற நிர்மலா சீதாராமனை கண்ட பொதுமக்கள் நிர்மலா சீதாராமனை அந்த கூட்டத்தில் பேச விடாமல் கூச்சலிட, இதனால் பயந்து போன நிர்மலா சீதாராமனோ பாதி கூட்டத்திலேயே எழுந்து ஓடியிருக்கிறார். இந்த சம்பவம் கோவையில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. இதன் காரணமாக ஆட்சி அதிகாரம் கையில் இருந்தால் யாரை வேண்டுமானாலும் மன்னிப்பு கேட்க வைத்து விடலாம் என்ற எண்ணம் நிர்மலா சீதாராமன் உள்பட எந்த ஒரு அரசியல் தலைவர்களுக்கும் அப்படியான எண்ணம் தோன்றவே கூடாது என்பதற்கு பொதுமக்கள் செய்த இந்த சம்பவம் அரசியல்வாதிகளுக்கு மிகப்பெரிய பாடமாகவே அமைந்திருக்கிறது. மேலும் இப்படியாக தேவையில்லாமல் பொதுமக்கள் பிரச்சனையில் சிக்கிக்கொண்டு பின்னர் பொதுமக்களிடமே விரட்டியடிக்கப்பட்டு ஓடுவது என்பது பாஜகவினருக்கு மட்டுமே அடிக்கடி நடந்து வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆனாலும் கூட இத்தகைய மனிதர்கள் திருந்துவதே இல்லை என்பதுதான் இதில் உள்ள உச்சக்கட்ட சோகமே.